ஆமா, ஏதோ ஒரு பொண்ணு அவங்க தேடிட்டு இருக்காங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். ஏன்? அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, கூட இருக்கிற வசுந்தரா தான். அப்படியா? என்ன சொல்றீங்க? என்னால இதை நம்பவே முடியல. அதுதான் நிஜம். அந்த உண்மை வசுந்தராவுக்கும் தெரியும். ஆச்சரியமா இருக்கே. அப்புறம் ஏன் சொல்லாம இருக்கா? அங்கதான் நமக்கு ஒரு சின்ன நிம்மதி. அவளா வாய் விட்டு சொன்னா நம்ப மாட்டாங்களோன்ற பயத்துல பேசாம இருக்கா. அர்ஜுன் தானா தெரிஞ்சுக்கிட்டு தன்னை கொண்டாடணும்னு அவ காத்துட்டு இருக்கா. ஒருவேளை அர்ஜுன் பூக்குழியில இறங்குனா அந்த வசுந்தரா தான் அவன் தேடுற பொண்ணுன்னு உண்மை தெரிஞ்சிருச்சுன்னா பெரிய பிரச்சனை காத்துட்டு இருக்க. அதுக்கப்புறம் நிரந்தரமா நக்ஷத்ராவுக்கு அர்ஜுன் மனசுலயும் சரி, எங்க வீட்லயும் சரி இடம் இல்லாம போயிடும். அதனால்தான் என்ன பண்றதுன்னு தெரியாம தவிச்சிட்டு இருக்கேன். முன்னாடியே என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, நீங்க கவலைப்படாதீங்க. அந்த அர்ஜுனும் வசுந்தராவும் கொஞ்சம் நஞ்சமாவ ஆட்டம் போட்டாங்க. அந்த வசுந்தரா தான் அர்ஜுன் தேடுற பொண்ணுன்னு சுத்தமா தெரிய விடாம பாத்துக்க வேண்டியது எப்படின்னு நான் பாத்துக்கிறேன். இனி என்ன பிரச்சனைனாலும் ஸ்வேதாவை நம்புங்க. நான் உங்களுக்கு எப்பவும் துணையா இருப்பேன். கவலைப்படாம இருங்க. தேங்க்ஸ்மா. கடவுள் மாதிரி வந்து நிக்கிற. கடவுள் மாதிரி இல்ல, ஸ்வேதா மாதிரி நிக்கிற. கடவுள் யோசிக்காததெல்லாம் இந்த ஸ்வேதா யோசிப்பா. அதான் ஸ்வேதா. இப்படி ஒரு ஆளைத்தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். தேங்க்ஸ். சரி, பார்க்கலாம். என்ன நீ பூஜை எல்லாம் பலமா இருக்கு? ஏதாவது புது வேண்டுதலா? அதெல்லாம் இல்ல ஜனனி. ஏற்கனவே முத்து மாமாக்கு கால்ல அடிபட்டுடுச்சா, மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருந்துச்சு. அதான் கோவிலுக்கு போய் முத்து மாமா பேருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தேன். இங்கேயும் வந்து விளக்கேத்துன. அக்கா, உங்களை பார்க்க பார்க்க ரொம்ப ஆசையா இருக்கு. உங்க வீட்டுக்காரர் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கீங்க. இவங்க அன்ப நீங்க அளவெல்லாம் சொல்லி அளக்க முடியாது. கடல் அளவுக்கு அன்பு. பாத்தியாடி, அவளுக்கு மட்டும்தான் அன்பு இருக்கான், மத்தவங்க யாருக்குமே எதுவுமே இல்லையா. இவளெல்லாம் சும்மா விடக்கூடாதுடி, ஏதாவது ஒரு வம்பு கிழக்கணும். ஏய், இப்ப எதுக்கு உனக்கு வேண்டாத வேலை? ஏய், வேண்டாத வேலை இல்ல, வேணுங்கிற வேலை. இனிமே வெண்ணிலாவ வம்பு கிழத்து அவளை குத்துயிரும் கொலை உயிருமா ஓட விடுறது மட்டும்தான் என் வேலை. என்ன நீ இன்னும் சின்ன புள்ளத்தனமா விபூதியை மட்டும் எடுத்து வச்சிட்டு இருக்க? இந்த குங்குமத்தை எடுத்து நெத்திலையும் வை, உன் மாங்கல்யத்திலையும் வை. இந்தா. உங்ககிட்ட மாட்டிக்கிட்டு நான் படுற பாடு இருக்கே. வாங்க போலாம். என்ன, எனக்கு வந்து எதுவும் வக்கில்ல, எனக்கு இன்னும் கல்யாணம் கூட ஆகாம இதே வீட்டுக்குள்ள பாரமா உட்காந்துட்டு இருக்கேன்னு குத்தி காட்டுறியா? அதுக்குதான் இப்படி என் முன்னாடி வந்து தாலிக்கு பொட்டு வச்சு, நெத்திக்கு பொட்டு வச்சு, தாலிய தொங்க போட்டுக்கிட்டு, என்னம்மா அப்படியே நான் ஒரு குடித்தனக்காரின்னு காட்டுறியா? என்னக்கா இப்படி பேசுறீங்க? அப்படியெல்லாம் இல்லக்கா. முத்து மாமாவுக்கு அடிபட்டுடுச்சு. நிறுத்து. உன்னோட சாக்கு போக்கெல்லாம் என்கிட்ட வேண்டாம். இத பாரு, எனக்கு நல்லாவே தெரியும் நீ எதுக்கு ஏன் இப்படி எல்லாம் பண்றேன்னு. இங்க பாருங்க ஸ்வேதா, எதுக்காக நீங்க தேவையில்லாம அண்ணிய வம்பு கிழக்குறீங்க? ஆமா, பெரிய அண்ணி. அப்படியே வானத்துல இருந்து குதிச்சு வந்துட்டாங்க உங்க அண்ணி. நான் பேசிட்டு இருக்கிறது வெண்ணிலா கிட்ட. நீ எதுக்கு குறுக்க நுழைஞ்சு மூக்க நீட்டுற? பேசாம போடி, இல்லனா மரியாதை கெட்டுரும்.
நீங்க ஏன் பதில் பேசாம அமைதியா இருக்கீங்க? அமைதியா தான் இருக்கணும். முத்தரச மாமாவை கேட்டா கூட எனக்கு முடியாம இருக்கு, அதனால எனக்கு அனுசரணையா தான் போகணும்னு சொல்லுவாரு. புரியுதா? இங்க பார் வெண்ணிலா, நீ இந்த வீட்டுக்குள்ள பெரிய குடுத்தனக்காரி மாதிரி, எஜமானி மாதிரி நினைச்சுக்கிட்டு உலா வரலாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நீ என்னைக்குமே வேலைக்காரி தான். அத மறந்துடாத. ஓ, போய் காஃபி போட்டு கொண்டு வா. ஐயோ, உங்களுக்கு காஃபி சொல்லாம விட்டுட்டேனே, உங்களுக்கு சேர்த்து காஃபி சொல்றேன். மொத்தமா 3 காஃபி. ஓகே. வெண்ணிலாவே வேலைக்காரின்னு சொல்றா, ஆனா இவதான் வேலைக்காரியா இருக்கா. அது கூட இவளுக்கு புரியல. என்ன சொன்ன? ஒண்ணு இல்லையே. என்ன சொன்னேன்னு சொல்லு. அது வந்து ஒண்ணும் இல்ல. என்ன பார்த்தா வேலைக்காரின்னு சொல்ற? நோ பேபிமா. இல்ல ஸ்வேதா, அது வந்து அவளை இப்படி வேலைக்காரின்னு சொல்றியே, அதுவும் மாமாக்கு தெரிஞ்சா எவ்வளவு கோவப்படுவாருன்னு நான் பயந்தேன். அதெல்லாம் கோவப்பட மாட்டாரு. முத்தரச மாமாவுக்கு இன்னும் என் மேல பிரியம் இருக்கு. கண்டிப்பா அவர் நான் சொன்னா கேட்பாரு. நம்பலையா? உன் பார்வையிலே தெரியுது. இந்த விஷயத்துல மாமாவை எனக்கு சப்போர்ட்டா பேச வச்சு காமிக்கட்டுமா? என்ன மனசுக்குள்ள சிரிக்கிற? என்ன ஸ்வேதா, நான் படுக்க பாவமா மூஞ்சி வச்சிட்டு இருக்கேன். ஓ, நீ மனசுக்குள்ள சிரிக்கிற, அது எனக்கு கேக்குது. இல்ல, அது வந்து ஏய் சிப்பா விடு. ஓகே, நாம இப்போ ஒரு பெட் வச்சுக்கலாமா? இப்ப எதுக்கு பெட்டு கட்டுற? என்ன வம்புக்கு இழுக்காத, நான் எதுக்குமே வரல. பெட்டுனா பெட்டு தான். மாமா எனக்கு சப்போர்ட்டா பேசலனா அதுக்கப்புறம் உங்க கண்ணு முன்னாடியே நான் கத்தியால என் கையை கீறிக்கிறேன். சொன்ன கேளு ஸ்வேதா, வேண்டாம். நான் பெட்ட வேணாங்கிறேன். வேணும், எனக்கு வேணும். சரி முத்தரசன் சார், நீ சொன்ன மாதிரி உனக்கு சாதகமா நடந்துட்டா எனக்கும் சந்தோஷம்தான். ஆனா ஆனவாவது ஆவனவாவது நான் சொன்னதை செய். உனக்கு பக்காவா மாமா எனக்கு சப்போர்ட்டா இருக்காருங்கிறத நிரூபிச்சு காட்டுறேன். அண்ணி, என்ன நீங்க இப்படி இருக்கீங்க? எனக்கு கோவமா வருது. சூடு சொரணை இல்லாம இருந்தா என்ன அண்ணி அர்த்தம்? இன்னும் என்னென்ன வேணுமோ திட்டிக்கோ. அவங்க திட்டுறதையே நான் சகிச்சுக்கிறேன், நீ திட்டுறத சகிச்சுக்க மாட்டேனா? பின்ன என்ன அண்ணி, உங்க மேல இருக்கிற அக்கறையில தானே சொல்றேன். அவ நின்னுட்டு ஆர்டர் போடுறா, நீங்களும் சரின்னு எதுவுமே பேசாம இருக்கீங்க. இதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமே இல்ல. நியாயம் அநியாயம் எல்லாம் பாக்குற நிலைமையில நான் இப்ப இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இப்ப உடம்பு சரியில்லை, பாவம்னு எனக்கு தோணுச்சு. அவங்க திருப்திக்கு ஏதோ திட்டிக்கிறாங்க, அவ்வளவுதானே. போனா போகட்டும், விடு. ஐயோ, நான் இன்னைக்குதான் அவங்களோட சுயரூபத்தையே பார்த்தேன். எல்லாம் நீங்க சொன்னதுதான். ஆனாலும் நேர்ல பாக்கும்போது எனக்கே ஒரு மாதிரி கொலையெல்லாம் நடுங்கிருச்சு. அவ எதுக்கும் துணிஞ்சவ, அதான் பிரச்சனையே. சரி, இப்ப எதுக்கு நீங்க பேசாம இருந்தீங்க? முத்து மாமாவுக்கு என்னால எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, அதுல நான் ரொம்ப தெளிவா இருக்கேன். ஏற்கனவே வளகாப்பு வீட்ல நடந்த பிரச்சனை எவ்வளவு பெருசாச்சு. அதனால முத்து மாமாவுக்கு எந்த மன கஷ்டமும் கொடுத்துட கூடாதுன்னு நினைக்கிறேன். வேற ஒண்ணும் இல்ல. அருந்த வேலை ஒட்டுக்கை காமிச்சிட்டா. தண்ணி எடுக்க வந்தேன். தண்ணி உங்க ரூம்ல இல்லையா? எனக்கு கொஞ்சம் கோல்டு, அதான் கொஞ்சம் ஹாட் வாட்டர் ரெடி பண்ணலான்னு. போட்டு எடுத்துட்டு போ. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ ஜனனி. இனிமே இந்த சின்ன சின்ன பிரச்சனையெல்லாம் முத்து மாமாவோட கவனத்துக்கு கொண்டு போய் அவரை கஷ்டப்படுத்த நான் விரும்பல.
இதோட விட்டுரு, புரியுதா? ஏன் அண்ணி உங்களுக்கு சொன்னா புரியவே மாட்டேங்குது? நான் புரிஞ்சுக்கிறது இருக்கட்டும், முதல்ல நான் சொன்னதை நீ புரிஞ்சுக்கோ. கொடுங்க, நான் கொண்டு போய் கொடுக்கறேன். வேணாம், நானே போய் கொடுக்கறேன். எடுத்துக்கங்கக்கா. ஸ்ட்ராங்கா போட்டிருக்கியா? எனக்கு பிடிச்ச மாதிரி. ஆமாக்கா. இது என்ன காஃபியா? உன்ன எவ்வளவு தைரியம் இருந்தா ஸ்ட்ராங்கா போட்டிருக்கேன்னு சொல்லி காஃபில உப்பு ஸ்ட்ராங்கா போட்டிருப்பேன். ஐயோ, வேணும்னே உன்னை திட்டினேன்னு சொல்லி என்ன பழி வாங்குறதுக்காக இப்படி கொடுத்துருக்கியா? இதுனா ஒரு காஃபியா? ஸ்வேதா, நீங்க எதுக்கு இப்ப அண்ணி அடிக்கிறீங்க? அதானே என்ன செய்யறது? உங்க மனசுல என்ன பேரு இவன்னு நினைப்பா? ஆமா, பெரிய இவான்னு தான் நினைப்பு. என்ன இப்போ? காஃபில யாராச்சும் உப்பு போட்டு தருவாங்களா? இவளுக்கு எவ்வளவு திமிரு நெஞ்செழுத்து இருந்தா காஃபில உப்பு போட்டு தருவா. எங்க கண்ணு எதிர்க்கதான் அண்ணி சர்க்கரையை போட்டு கலந்தாங்க, நீங்க உப்புங்கிறீங்க? ஆமா, நானும் பார்த்தேன். ஏங்க இதெல்லாம் ரொம்ப அநியாயங்க. ஏங்க இப்படி போய் சொல்றீங்க? நான் குடிச்ச காஃபில கொஞ்சம் பாக்கி இருக்கு, வேணும்னா இதை கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருங்களேன். அப்போ உங்களுக்கும் தெரியும் உப்பு இருக்குன்னு. நான் என்ன பொய்யா சொல்றேன்? என்ன உனக்கு சப்போர்ட் ஆளுங்களை ஏவி விடுறியா? எப்பா உன் சார்பா பேசுறதுக்குன்னே இவங்களெல்லாம் சென்னையில இருந்து கிளப்பி கூட்டிட்டு வந்திருக்கியா என்ன? இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி விடுங்கக்கா, இந்த பிரச்சனை இதோட போட்டும். அது எப்படி விட முடியும்? என்ன பிரச்சனை? பாருங்க அத்தை, ஒரு காஃபி கேட்டேன், அதுல உப்பு போட்டு கொண்டு வந்திருக்கா. அதெல்லாம் தான் அவளுக்கு பழக்கமாச்சே. அவளுக்கு நீ சுயநினைவுக்கு வந்தது கொஞ்சம் கூட பிடிக்கல. அப்படியே அவளுக்கு எட்டி காயா கசக்குது. அதை எப்படி வெளிப்படுத்துவா? இப்படிதான் வெளிப்படுத்துவா. அவளுக்கு தான் சப்போர்ட்டுக்கு ஏகப்பட்ட ஆளுங்க இருக்காங்களே. அவ தொங்க தொங்க தாலி கட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ள விளைய வர்றா. கண்ணெறிஞ்ச புருஷன் இருக்கான். உனக்கு எதுவும் இல்லைன்னு குத்தி காட்டுறதுக்காக தான் இதெல்லாம் பண்றா. அவ சாப்பிட்ட சாப்பாட்டுல இருந்த உப்புக்கு விசுவாசமா இருந்திருந்தா இப்படி எல்லாம் பண்ணிருப்பாளா? அத்தை, சத்தியமா இல்ல அத்தை, நான் அப்படியெல்லாம் பண்ணல அத்தை. நீ பேசாத. உன்கிட்ட எதுவுமே பேசுறதுக்கு நான் ரெடியா இல்ல. இதோட விட்டு. ஆனா ஒண்ணு, நீ இல்ல இல்லன்னு மட்டும் பொய் சொல்லாத. என்ன? எங்க ஸ்வேதா அந்த காஃபி? பாத்தியா, ஸ்வேதா என்னைக்குமே பொய் சொல்ல மாட்டா. அது எனக்கு நல்லாவே தெரியும். இவ்ளோ உப்பு அள்ளி போட்டா இது காஃபியா இல்ல வேற ஏதாவதா? அத்தை, என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க, வேற வழியே இல்ல. நான் முத்தரசன் மாமாவுக்கு போன் பண்ணி நான் அவரை வர சொல்ல போறேன். என்னவோ செய். அவ மட்டும் வந்து என்ன சொல்ல போறானோ யாருக்கு தெரியும்? வர வர என் பேச்சுக்கு இந்த வீட்டுல மதிப்பே இல்ல. உன் பேச்சையாவது கேக்குறாங்களான்னு பாப்போம்.
கொஞ்சம் உடனே வீட்டுக்கு வாங்க மாமா, இங்க ரொம்ப பிரச்சனையா இருக்கு. ஆமா, ரொம்ப அர்ஜென்ட். மாமா உடனே கிளம்பி வரேன்னு இருக்காரு. அவர் வரட்டும். இன்னைக்கு 2ல 1 முடிவு பண்ணியே தீரணும். அக்கா விடுங்கக்கா, இத போய் எதுக்கு பெருசு பண்ணிக்கிட்டு? நீ உன் இஷ்டத்துக்கு இவ்ளோ பெருசு பண்ணுவ, நான் அதை வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருக்கணும், அப்படிதானே? ஆனா நான் இருக்க மாட்டேன். நீ என்ன சமாதானம் பண்ணாலும் நான் சமாதானம் ஆக மாட்டேன். முத்தரச மாமா வரட்டும், இன்னைக்கு என்னன்னு பேசிக்கலாம். அண்ணி விடுங்க அண்ணி, இத போய் பெருசு பண்ணிட்டு இருக்கீங்க. அண்ணன் வரட்டும், நம்ம பாத்துக்கலாம். பாத்துக்கோங்க, நான் ஒன்னும் பயப்பட மாட்டேன். வாங்கடி. ஏய் தல. அண்ணி கவலைப்படாதீங்க அண்ணி, அண்ணன் வந்த உடனே என்ன நடக்க போகுதுன்னு மட்டும் பாருங்க. என்ன? நான் அண்ணன் கிட்ட போன் பண்ணி எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இங்க நடந்த எல்லா விஷயமும் கேட்டுட்டு தான் அண்ணன் வராரு. ஏன் ஜனனி இப்படி பண்ற? முத்து மாமாவை கஷ்டப்படுத்த கூடாதுன்னு தானே நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். எல்லாமே சொல்லிட்டியா? ஆமா, உங்களை அரைஞ்சால அந்த திமிரு பிடிச்சவ, அதையும் சொல்லிருக்கேன். ஐயோ, ஏன் அவங்க நடந்ததை தானே சொல்லிருக்காங்க. ஆமாமா, இவங்க எப்பவுமே இப்படிதான். ஏன் அண்ணி இப்படி இருக்கீங்க? அண்ணன் கிட்ட இதெல்லாம் காமிச்சு கொடுக்காம இருக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன பெரிய தியாகி பட்டமா கொடுக்க போறாங்க? என்னாச்சு ஸ்வேதா, உடனே வர சொன்ன? நான் ஊருக்கு கிளம்புறேன் மாமா, அத சொல்லதான் கூப்பிட்டேன். ஊருக்கு கிளம்புறியா? ஏன், என்னாச்சு? நான் இந்த வீட்டுல இருக்கிறது யாருக்குமே பிடிக்கல. வெண்ணிலா என்ன கட்டம் கட்டி அசிங்கப்படுத்துறா. என்னால இதெல்லாம் தாங்கிக்கிட்டு இருக்க முடியாது. ஏற்கனவே நான் அவங்கள விட்டு கொடுத்துட்டு ஏமாளியா உட்கார்ந்துட்டு இருக்கேன். இந்த அவமானத்தையும் தாங்கிக்கிட்டு என்னால ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க முடியாது. எனக்கு அந்த பொறுமையும் இல்ல மாமா. என்ன வாழ்க்கை அது? நான் எங்கேயாவது போயிடுறேன். பொறுமை. முதல்ல நீ என்ன நடந்துச்சுன்னு சொன்னதான் எனக்கு தெரியும். சொல்லு. இந்த காஃபியை கொஞ்சம் குடிச்சு பாருங்க. தயவு செஞ்சு குடிச்சு பாருங்களேன். பரவாயில்ல, நீ சொல்லு. காஃபி பூரா உப்பு, வாயிலேயே வைக்க முடியல. நான் காஃபி கேட்ட பாவத்துக்கு உப்பள்ளி கொட்டி கொண்டு வந்து கொடுத்திருக்கா. யாரு? வெண்ணிலாவா? சரிங்க, பாரு ஸ்வேதா, உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைகிற வரைக்கும் நீ இந்த வீட்டில் தான் இருக்கணும். நான் உனக்கு தமைச்சு கொடுக்கணும், அது என்னோட கடமை. அது வரைக்கும் நீ இங்கே தான் இருக்கணும், அது என்னோட கட்டளை. அதுக்காக என்ன அவமானம் நடந்தாலும் நான் இங்க பொறுத்துக்கணுமா? யார் சொன்னா? அதுக்கு அவசியமே இல்லையே. இனிமேல் இந்த வீட்டு உன்னை யாரும் அவமானப்படுத்த மாட்டாங்க. அதை நான் பார்த்துக்கிறேன். உனக்கு என்ன வேணும்னாலும் நீ வெண்ணிலாவை கேளு, அவ செய்வா, செஞ்சே ஆகணும். ஆனா அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் இங்க இருக்க எல்லாருக்கும் சொல்றேன்.
உனக்கும் சேர்த்து. உனக்காக எல்லா வேலையும் பண்ணுவா. ஆனா அதுக்காக அவ உன்னோட வேலைக்காரி கிடையாது. என் வீட்டுக்காரி. உனக்கு இந்த வீட்டுல கண்டிப்பா உரிமை இருக்கு. ஆனா உன்னை விட அதிகமா அவளுக்கு உரிமை இருக்கு. ஏன்னா அவ என்னோட பொண்டாட்டி. எனக்கு மரியாதை கொடுக்குறீங்கல்ல, அதே மரியாதை அவளுக்கும் கொடுத்தா. அவளை அவமானப்படுத்தினீங்கன்னா, அவளை அசிங்கப்படுத்தினீங்கன்னா என்ன அசிங்கப்படுத்துற மாதிரி. என்ன மாமா நீங்க இப்படி? நீ பேசும்போது நான் குறுக்க பேசினேனா, அப்ப நான் பேசும்போது நீ குறுக்க பேசக்கூடாது. வெண்ணிலாக்கு சமையல்ல எவ்வளவு ஈடுபாடு இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். சமையல கூட சாமியா நினைக்கிறவ, அடுத்தவங்களுக்கு சமைச்சு போடுறது ஒரு சேவையா நினைக்கிறவ. அவ அப்படிப்பட்டவ நீ சொல்ற வேலையெல்லாம் வாய்ப்பு இல்லையே. நீ சுயநினைவே இல்லாம படுத்த படுக்கையா இருந்திய. அப்போ உனக்கு சமைச்சதாவ தான், உனக்கு ஊட்டி விட்டதாவ தான். கோவிலுக்கு போனாலும் எனக்காக வேண்ட மாட்டான். சுவேதாக்கா நல்லா இருக்கணும், சுவேதாக்கா நல்லா இருக்கணும் உனக்காக தான் வேண்டுவா. உனக்காக அவ ஏறாத கோவில் இல்லை, பண்ணாத வேண்டுதல் இல்லை. அப்படிப்பட்டவ உன் காப்பில உப்பை போட்டான்னு நீ சொல்றானா, நான் சொல்றவன் போட மாட்டா. அப்போ நான் போய் சொல்றேனா? அதுக்குதான் இந்த காஃபி உங்களுக்கு குடிச்சு பாருங்கன்னு சொன்னேன். சரி, உன் வழிக்கே வர. இப்போ அந்த காஃபில உப்பு இருக்குன்னு வச்சுப்போ. நீ என்ன பண்ணிருக்கணும், அது தெரிஞ்ச உடனே வெண்ணிலா கிட்ட, என்ன வெண்ணிலா காஃபில சர்க்கரை பத்திர உப்பை போட்டியா, தெரியாம நடந்துருச்சான்னு கேட்டிருக்கணும். அப்படி ஒரு வேலை இல்லாம நீ சொன்ன மாதிரியே உன்னை கட்டம் கட்டி ரவுண்டு கட்டி உன்னை கார்னர் பண்றதுக்காக வேணுன்னே பண்ணியிருந்தானா, அதுக்கு நீ என்ன பண்ணிருக்கணும், ஃபோன் பண்ணி எனக்கு சொல்லியிருக்கணும். இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபோன் பண்ணி என்ன வர சொன்னல, அதுக்கு முன்னாடியே மாமா இந்த மாதிரி நடந்துருச்சுன்னு சொல்லி தான் நான் வந்து விசாரிச்சிருப்பேன். அதை விட்டுட்டு நீயாவே ஒரு முடிவு எடுத்துட்டு வெண்ணிலாவை அடிச்சிருக்க. ரொம்ப தப்பு. மாமா சத்தம்லாம் போடக்கூடாது. நீ சத்தம் போட்டு பேசுறதுனால செஞ்ச தப்பு மறைஞ்சிடாது. உனக்கு என் மேல உண்மையான மரியாதை இருந்ததா நீ அவளை அடிச்சிருக்கவே மாட்டேன். அடிச்சதுக்கு அப்புறம் என்ன கூப்பிட்டு சப்போர்ட்டுக்கு வர சொல்லியிருக்க மாட்டேன். நீ கேட்டாலும் நான் உனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்க மாட்டேன். ஏன் தெரியுமா, அவன் என் பொண்டாட்டி. நான் தாலி கட்டின பொண்டாட்டி. கோவத்துல இது வரைக்கும் வெண்ணிலா மேல நான் கையை கூட நீட்டது கிடையாது. ஆனா நீ என்னடானா அரைஞ்சிருக்க. இதே உன் இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா அரைஞ்ச கையை வெட்டி தனியா எடுத்திருப்ப. சரி பரவாயில்ல, போனா போகுது. உன்னை மன்னிச்சிட்டேன். இப்ப நான் உன்னை மன்னிச்ச மாதிரி நீ அவகிட்ட மன்னிப்பு கேளு. மாமா நான் எப்படி கேளு. இல்ல முத்துமாமா, பரவாயில்ல. நான் பேசிட்டு இருக்கேன்ல, நீ ஏன் குறுக்க பேசுற? வெண்ணிலா, நான் உன்னை அடிச்சது தப்புதான். என்னை மன்னிச்சிட்டு. சூப்பர், கலக்கிட்டாரு உங்க முத்துமாமா. அனி, நான் தான் சொன்னேன்ல. இல்ல இல்ல, முத்துமாமா எவ்வளவு டென்ஷனா இருந்தாருன்னு பார்த்தல, அதுக்காக தான் சொன்னேன். ஆகட்டுமே, இதுக்கு கூட டென்ஷன் ஆகாம வேற எதுக்கு ஆவாங்க? போங்க நீ. சரியானா? வெண்ணிலா, இங்க
இங்க வாமா. ஆ தோ வரேன். பாத்தியா, நான் சொன்ன மாதிரி தான் நடந்திருக்கு. அதுக்குள்ள முத்தரசனுக்கு எல்லா தகவலும் போயிடுச்சு. வந்ததும் வராததுமா அவ வெண்ணிலாவுக்கு தான் சப்போர்ட் பண்றான். மா, இதெல்லாம் நம்ம முதல்ல எதிர்பார்த்தது தானம்மா. அண்ணன் மாதிரி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஸ்வேதாவுக்கு இதெல்லாம் இனிமே தான் புரிய வரும். புரியட்டும். ஆனா நம்மெல்லாம் பேசாம இருந்த மாதிரி ஸ்வேதா பேசாம இருக்க மாட்டேன். முத்தரசனை மூர்க்கமா எதிர்க்கிறதுக்கு ரெடி ஆவா. அதை தாங்கிக்கிறதுக்கு தான் முத்தரசனால முடியாது. பாப்போம் என்ன நடக்குதுன்னு. என்ன முத்து மாமா கூப்பிட்ட? வலிக்குதா? சேச்சே, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல முத்து மாமா, வலிக்கல. சில்லுன்னு இருக்கா? ஏ லூசு, எங்க வலிக்குதுன்னு சொன்னா நான் வருத்தப்படுவேன்னு அதை மறைக்கிறேன். எத்தனை நாளைக்கு இதே மாதிரி இந்த வீட்டுல இருக்க போற? இல்ல முத்து மாமா. என்ன இல்ல மாமா, நொல்ல மாமா. இந்த மாதிரி ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சுக்கோ. நீ எனக்காக யாரையும் அனுசரிச்சு போக வேண்டிய அவசியம் இல்ல. நான் உனக்கு அதுக்கான இடத்த கொடுத்துருக்கனா இல்லையா? கொடுத்துருக்கனா இல்லையா? அப்பா நீ நீயாவே இரு, அதுதான் முக்கியம். அதை விட்டுட்டு என்னமோ இந்த மாதிரி வெண்ணிலா, நீ இதே மாதிரி இருந்து வச்சுக்கோயேன், தூக்கி போட்டு மிதிச்சிருவாங்க. காலு கடியில போட்டு மெதின்னு மிதிச்சிருவாங்க. ஒண்ணுமே பண்ண முடியாது. இல்ல முத்து மாமா, ஸ்வேதாக்கா கோவப்படுறது எப்பவுமே நடக்கிறது தானே. அதுக்கு அவங்க கோவப்பட்டுட்டே இருப்பாங்க, நீங்க வாங்கி கட்டிட்டே இருப்பீங்களா? ஐயோ, இந்த பாரு, நீ மற்றவங்க மேலாம் அன்பா இருக்கிறது நல்ல விஷயம்தான். ஆனால் அதுக்குள்ள ஒரு காரணம் கதையா இருக்கு. அவங்க என்ன பண்ணாங்கன்னு இருக்கு. உன்னை போட்டு அவங்க அடிப்பாங்க, நீங்க அடிங்கன்னு வாங்கிட்டே இருப்பியா? நீ யாரு? நீ யாருன்னு கேக்குற? இந்த வீட்டோட எஜமானி, என் பொண்டாட்டி. இந்த வீட்டுல இருக்க எல்லாத்தையும் அதிகாரம் பண்ற உரிமை உனக்கு இருக்கு. புரியுதா? புரியுது முத்து மாமா. அது சரி, புரியுதுன்னு மண்டைய ஆட்டுற தவிர செயல எதையுமே காணுமே. அதெல்லாம் அப்படியே உள்ள இருக்கணும். உள்ள இருந்தாதான் அது வரும். வரமாட்டேங்குதே. ஸ்கூல் பொண்ணு மாதிரி அடி வாங்கிட்டு வந்து நின்றுட்டு இருக்கிற. இந்த மாதிரி நம்ம தப்பு பண்ணிருந்தோம்னு வச்சுக்கோ, அடி வாங்கலாம். தப்பு பண்ணலன்னா யாரா இருந்தாலும் சரி சப்புன்னு அரைஞ்சிடணும். ஸ்வேதா உன்னோட ஹைட்டா இருந்தாலும் பரவாயில்ல, ஜம்ப் பண்ணி அடி. என்ன அது அவ தப்பு பண்ணியிருந்தா அவளை நீ தான் திட்டணும். ஸ்வேதாவை நீ திட்டிருந்தா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். அதை விட்டுட்டு மொக்கைய அடி வாங்கிட்டு வந்து நிக்கிற. முத்து மாமா, காபில எப்படி உப்பு கலந்துச்சுன்னு நிஜமாவே எனக்கு தெரியல. நான் நிஜமா அப்படிலாம் பண்ணவே இல்லை. எனக்கு தெரியும், அந்த மாதிரி வேலைலாம் நீ பண்ண மாட்டே. அதை தான் அங்கே சொன்னேனே. அங்கே என்ன நடந்திருக்குன்னு எனக்கு புரியுது. இல்லை, முதல்ல அவளுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சு அனுப்பிடணும். எனக்கும் கோவம் வருது, ஆனால் சில விஷயங்களை யோசிச்சு பார்க்கும்போது கொஞ்சம் பாவமாகவும் இருக்கு. பாவமா? நீங்க வேற, அவங்க அடிச்ச கூத்தெல்லாம் நீங்க பார்த்துருக்கணும். ஐயோ எவ்வா, ஒரு சின்ன காஃபி விஷயத்துக்காக சார் வீட்டையே 2 பண்ணிட்டாங்க சார். வச்சிங்க பாருங்க ஒரு ஆப்பு. சூப்பர் சார். அவங்க சொன்னாங்க நீங்க வந்த உடனே வெண்ணிலா வச்சு ஃபுல்லா கிளாஸ் எடுக்கணுமா. எப்படி? ஆனா எப்பா டூ மச் சார். ஆனா கரெக்டா நோஸ் கட் பண்ணீங்க சார். இல்லை சார், அதெல்லாம் என்னோட எண்ணம் இல்லை சார். அது வெண்ணிலாவை அடிச்சிட்டான்னு சொன்ன உடனே கோவம் வந்துருச்சு. அதான் நல்ல விஷயம்தான். ஏன்னா வெண்ணிலா அக்கா உங்களுக்கு தெரியவே கூடாதுன்னு சொன்னாங்க. என்னமா இந்த தியாகம்லாம் பண்ணுவாங்க. எது நடந்தாலும் சொல்ல மாட்டாங்க. அப்படியே எல்லாத்தையும் மனசுக்குள்ளேயே வச்சு அப்படியே அழுத்தமா இருப்பாங்க. போ முத்து மாமா. என்ன போங்க மாமா, வாங்க மாமான்னு சும்மா நீ. சார், கூடிய சீக்கிரத்துல ஒரு நல்ல காரியம் ஒன்று பண்ணணும் சார். நீங்க ஸ்வேதா இருக்காங்கல்ல சார், அவங்களுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சு அமிச்சிடுங்க சார்.
அப்பதான் சார் நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருப்பீங்க, நிம்மதியா வாழ முடியும். இல்லைன்னா வச்சுக்கோங்களேன், டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க சார். எதுவும் மாப்பிள்ளை கிடைக்கலாம் சொல்லுங்க, சிட்டில ஒரு நல்ல பையனா பார்த்து நானே கல்யாணம் பண்ணி வச்சிடறேன். அப்பதான் கொஞ்சம் தூரமா இருப்பாங்க சார். இல்ல திருப்பி வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பண்ணலாம் சார். ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்க்கணும் இல்லையா? நல்ல மாப்பிள்ளைய பாக்குறீங்களா சார்? மேடம் பாத்தீங்களா, அவங்க மாமா பொண்ணுன்னு சொன்ன உடனே எவ்வளவு அக்கறை காமிக்கிறாருன்னு. நீங்க மாப்பிள்ளைய உடனே பாக்குறீங்க. இல்லைன்னா நான் ஏதாவது மாப்பிள்ளைய கூட்டு வந்து கட்டி கொடுத்து அமுச்சு வச்சிடுறேன். பண்ணிடலாம் சார். நானும் பார்க்குறேன், நீங்களும் பாருங்க. கூடிய சீக்கிரம் பண்ணிடுவோம். ஓகே. யாருக்கு யார் மாப்பிள்ளை பாக்குறது? எனக்கு நீங்க மாப்பிள்ளை பாக்குறீங்களா? எல்லாத்துக்கும் மொத்தமா ஆப்பு வைக்கிறேன். இவ சும்மாவே இருக்க மாட்டாளா? நான் அப்பவே சொன்னேன், வேணாண்டி இது வீண் வம்புன்னு. ஜம்பமா சொன்னேன். முத்தரச மாமா வருவாரு, எனக்கு சப்போர்ட் பண்ணுவாரு, அது இதுன்னா. இப்போ கடைசியில அவங்க மாமா வந்து ஊத்தி மூடிட்டு போயிட்டாரு. அவளோட மொத்த கோவமும் இப்போ நம்ம மேலதாண்டி திரும்பும். ஏண்டா மறுபடியும் இந்த வீட்டுக்கு வந்தோன்னு இருக்கு. வாய்க்கு ருசியா திங்கலான்னு வந்தோம். இங்க என்னடானா இவ கிழின்னு கிழிக்கிறா. நம்ம நல்லா மாட்டிக்கிட்டோண்டி. என்ன பண்றது தெரியல. அவ வரா. சீனை போடு. முகத்தை சோகமா வச்சு கூட இல்ல கொன்னுடுவா. நீங்க மாப்பிள்ளைய உடனே பாக்குறீங்க. இல்லைன்னா நான் ஏதாவது மாப்பிள்ளைய கூட்டு வந்து கட்டி கொடுத்து அமுச்சு வச்சிடுறேன். பண்ணிடலாம் சார். நானும் பார்க்குறேன், நீங்களும் பாருங்க. என்னடி, நான் வந்ததும் முகத்தை மாத்தி நடிக்கிறியா? என்ன ஸ்வேதா இப்படி கேக்குற? நான் உன்னோட ஃப்ரெண்டு. ஐ வில் நெவர் டூ தட். நீ அதெல்லாம் பண்ண மாட்ட. ஆனா நான் வரும்போது நீ ஒரு பார்வை பார்த்தியே, அந்த பார்வைக்கான அர்த்தம் எனக்கு புரிஞ்சது. சத்தியமா உன்னை நான் பார்க்கவே இல்லை ஸ்வேதா. ஏன் ஸ்வேதா இப்படி எல்லாம் பேசுற? ஹே, நீ பார்த்தத நான் பார்த்தேன். நீ பார்த்த பார்வைக்கு என்ன அர்த்தம்னு நான் சொல்லட்டுமா? ஏண்டி ஸ்வேதா, அறிவு கெட்டவளே, பெருசா என் முத்தரச மாமா வருவாரு, அது பண்ணுவாரு, இது பண்ணுவாருன்னு வெட்டு கட்டினியே. ஆனா கடைசியில என்ன நடந்துச்சு? அசிங்கத்தை நீயா அள்ளி பூசிக்கிட்ட. இப்ப என்னடி பண்ண போற அப்படின்னு கேட்காம நீ உன் பார்வையாலேயே கேட்ட, அதானே? ஐயோ இல்ல ஸ்வேதா, அப்படிலாம் இல்லவே இல்ல. எனக்கு தெரியும், அதுதான். ஆனா ஒண்ணு, பெட் கட்டிட்டு பெட்டுக்கு பயந்து பதுங்குற ஆள் நான் கிடையாது. இந்த ஸ்வேதா சொன்னா சொன்னது மட்டும் இல்ல, சொல்லாததையும் செஞ்சு காமிப்பா. புரியுதா? ஏய், இவ என்னடி இவ்வளவு வேகமா போறா? கையகி அறுத்துக்க போறாடி. ஐயோ ஸ்வேதா, ஓடி. ஸ்வேதா, 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 நில்லுடி. ஸ்வேதா, ஐயோ ஸ்வேதா, ஏய் நில்லுடி. இல்ல ஸ்வேதா, ஸ்வேதா சொல்றது கேளு. ஸ்வேதா, ஸ்வேதா நில்லுடி. ஸ்வேதா சொல்றது கேளு. ஸ்வேதா நில்லுடி. நில்லு ஸ்வேதா. ஸ்வேதா நில்லு சொல்றல. ஏய் நில்லு ஸ்வேதா. ஆண்டி, ஸ்வேதா கையை கட் பண்ண போறேன் ஆண்டி. என்ன சொல்ற? வாங்க ஆண்டி. ஏய் நில்லுடி. ஏய் ஸ்வேதா, ஸ்வேதா ஏய் விடு. பாரு, சொல்றது கேளு. விடு ஸ்வேதா, விடு. வேணாம் ஸ்வேதா, கையை விட போறியா இல்லையா? விடு. சொன்னா கேளு. ஸ்வேதா பண்ற? ஸ்வேதா விடு. என்ன நீ பைத்தியமா பிடிச்சிருக்க உனக்கு? போட அந்த கத்திய. இல்ல, என் பைத்தியம் இப்பதான் தெளிஞ்சிருக்கு. முத்தரச மாமான்னு பைத்தியம் புடிச்சு தெரிஞ்சிட்டு இருந்தல, இப்போ நீ முக்கியமே இல்ல, வெண்ணிலாதான் எனக்கு முக்கியம்னு மாமா காமிச்சிட்டு போயிட்டாரு. தெளிஞ்சிடுச்சு. எனக்கு அந்த பைத்தியம் இப்ப தெளிஞ்சிடுச்சு. அதுக்குதான் எனக்கு நானே தண்டனை கொடுத்துக்கிறேன். சொன்னா கேளு ஸ்வேதா. இதுக்குதான் நான் முதல்லயே சொன்னேன், அவ எப்பவோ வெண்ணிலாவுக்கு அடிமை ஆயிட்டான்னு. இனிமே முத்தரசனை திருத்தணும்னு நினைக்கிறது நடக்காத காரியம். அதுக்காக உன் கைய புண்ணாக்கிக்கிறதுல அர்த்தமே இல்ல ஸ்வேதா. அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிப்போம். அடுத்தது
அடுத்தது என்ன பண்ணணும்னு யோசிக்கணும்ல? யோசிச்சிட்டேன் அத்தை, நான் யோசிச்சிட்டேன். ஸ்வேதா, 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 பாவி, என்ன பண்ணிருக்க? ஐயோ, ஸ்வேதா, போடு, கீழே போடு, அக்ஷயா, போய் பேண்டேஜ் எடுத்துட்டு வா. ஐயோ, ரத்தம் வருது. என்னடி அக்ஷயா, என்ன பண்றதுன்னு தெரியாம பண்ணிட்டு இருக்காளே. ஐயோ ஐயோ, ரத்தம் இல்லங்கக்கா, சீக்கிரம் பஞ்சு. இந்தம்மா, இன்னும் கொஞ்சம் பஞ்சு கொடு. இந்த இத பிடிமா. என்ன அக்ஷயா, சொன்னதை செஞ்சு காமிச்சிட்டேனா? மாமா எனக்கு சப்போர்ட்டா இல்லனா கையை கிழிச்சுக்குவேன்னு பெட் கட்டினேன். பாத்தியா? ஏன் ஸ்வேதா லூசுத்தனமா நடந்துக்கிற? இதுக்கெல்லாமா பெட் கட்டுவாங்க? உன் கையை கிழிச்சுக்கிட்டு இப்ப என்ன ஆச்சுங்கிற? ஒன்னும் ஆகலத்த, ஆனா தழும்பாயிருக்கு. இந்த தழும்பு என் கண்ணுல பட்டுக்கிட்டே இருக்கணும். இது பட வெண்ணிலாவை ஒழிக்கணும்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்கும். அந்த வெறி அதிகமாகணுங்கிறதுக்காக தான் கையவே கிழிச்சுக்கிட்டேன். நான் ஓய மாட்டேன் அத்தை. ஏதாவது பண்ணியே தீருவேன். இந்த வீட்டுக்குள்ள நான் இன்னைக்கு பட்ட அவமானம் இருக்கே, இது மட்டும் இல்ல. முத்தரச மாமாவை கல்யாணம் பண்ணிக்க போறேங்கிற நம்பிக்கையோட இவ்வளவு நாளா இந்த வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு இருந்தேன். இப்போ வெறும் அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு கூனி குறுகி நிக்கிறேன். இது அத்தனைக்கும் இந்த வீட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தரும் பதில் சொல்லியே தீரணும். என்ன ஸ்வேதா புரிஞ்சுக்காம பேசுற? புரிஞ்சுக்காம எல்லாம் பேசல அத்தை, சகலத்தையும் புரிஞ்சுக்கிட்டு தான் பேசுறேன். முத்தரச மாமா இதுக்கெல்லாம் பதில் சொல்லியே தீரணும். அது வரைக்கும் இந்த ஸ்வேதா ஓயவே மாட்டான். பாத்துக்கிறேன். வசு, நீ எங்க இருந்தாலும் இந்த மாம உன்னை தேடி வந்துகிட்டே இருப்பேன். வரேன். வசு, நான் தேடி வந்து தேவதை இங்க இருக்குதே. வசு, உன்னை நினைச்சாலு இந்த பூந்தோட்டத்துல இருந்து பூபாலம் கேக்குற மாதிரி இருக்கு. மாந்தோட்டத்துல மறைச்சிருந்து மாங்காய் பறிக்கிற மாதிரி இருக்கு. நீ புடவை கட்ட அழகு இருக்கு. அல்லது வசு, அல்லது. ஐயோ, உன்னை நினைச்சாலே கண்ணுக்குள்ள காய்ச்சல் வச்சு தைக்கிற மாதிரி இருக்கு. வாசு, நீ மட்டும் மாமா அப்படின்னு சொல்லி என் தோல் வந்து சாஞ்சன் வையா, பருத்தி பால்ல பாயசம் செஞ்சு குடிச்சா எப்படி இருக்கும்? அப்படி இருக்கு வாசு. வந்துட்டேன். இந்த மாமா உன்னை தேடி வந்துட்டேன். நாம ரெண்டு பேரும் சேர்ந்து காதல்ன்ற நதியில முழுகி முத்து குளிப்போம். வரேன் வாசு.
வசு வசு என்ன வசு? இது யாரு? மருதுவா இல்ல அந்த திருட்டு ராஸ்கல் ஜோதிமணியா? கலர் சட்டை, கழுத்துல செயின் எல்லாம் பார்த்தா இது அந்த ஜோதிமணியே தான். இங்க இப்படி வந்தா? வசு என்ன வசு யோசிக்கிற? பாதியா அதுக்குள்ள அந்த மாமனை மறந்துட்ட. வசு நீ எத்தனை தடவை இந்த மாமன் விட்டு எங்க போனாலும் அங்கெல்லாம் நான் உன்னை தேடி வருவேன். ஆசையோட உன்னை நாடி வருவேன். வசு இந்த ஆடி காத்துல அரச மரம் சாயலாம், ஆனா அருகம்புல் சாயுமா? அது மாதிரிதான் வசு நானும். எனக்கு அழிவே இல்ல வசு. உன்னை நான் அடையிற வரைக்கும் இந்த ஜோதிமணியோட ஆவி அடங்கவே அடங்காது வசு. ஏய், நான் இங்க இருக்கிறது உனக்கு எப்படி தெரியும்? ஐயோ என்ன கேள்வி இது வசு? உயிரை பார்த்து உடம்பு கேள்வி கேட்குமா? இங்க பாரு வசு, கண்ணை பார்த்து இமை கேள்வி கேட்குமா? இந்த வங்க கடல் இருக்குல்ல, அந்த வங்க கடல்ல மைய கொண்ட புயல் மாதிரி ஏன் நெஞ்ச கடல்ல நீ மைய கொண்டிருக்க. காத்து போற திசைய பார்த்து நாத்து ஏங்குற மாதிரி வசு நீ இருக்கிற திசைய பார்த்து இந்த ஜோதிமணியோட உயிர் ஏங்கி துடிச்சுக்கிட்டே இருக்கும். வசு நீ பசுமால செஞ்ச பாயா, இட்லியா இடியாப்பமா தோசையா ஊத்தாப்பமா நான் காத்துக்கிட்டே இருக்கேன். மாமாட்டு சொல்லாம இப்படி ஓடி வந்துட்டிய, இது நியாயமா? எங்க மாமா எவ்வளவு கஷ்டப்படும் தெரியுமா? உனக்கு காணாம ஏங்கி ஏங்கி எவ்வளவு தவிச்சு போயிட்டு தெரியுமா? வசு என் கண்ணு மணியில நெல்லு மணி ஆயிடுச்சு வசு. இங்க பாரு, எக்கு தப்பா புலம்பாம இங்க இருந்து ஓடி போயிடு. உன் மேல அர்ஜுன் சார் கொலை வெறியில இருக்காரு. அவர் கண்ணுல பட்ட கழுத்துக்கு மேல தலை இருக்காது. நீ என் முறை பொண்ணு, கட்டிக்கிட்டாலும் ஒன்னதான் கட்டிப்பேன். அதுக்காக நான் என்ன தியாகம்னாலும் பண்ணுவேன் வசு. என்ன ஆவியில போட்டு வேக வச்சாலும் சரி, அரவியில போட்டு அரைச்சாலும் சரி, இந்த ஜோதிமணி ஒண்ணு அடையாம சாகவே மாட்டான். விடு. இந்த புல்லாங்குழல பாட்டு வச்சு அடைச்ச மாதிரி என் நெஞ்சாங்குழல்ல ஒன்ன வச்சு அடைச்சிருக்கேன். விடுன்னு சொல்றல, விடு. ஜல்லிக்கட்டு கால மாதிரி திமிர்னா நான் காலை வச்சு கழிச்சுவேன் வசு. வசு என்ன மாமா மாமான்னு வாயிலே கூப்பிடு வசு. வசு சொல்றல ஏன் கேட்க மாட்டேங்கிற? உங்களை மாதிரியே இருக்கிற ஜோதிமணி. வாங்க சார், வந்து என்ன காப்பாத்துங்க சார், ப்ளீஸ் சார். யாரா அந்த மருது?